உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து சுயாதீன உதவியாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனானா, அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். தேர்தல் தொடர்பான விடயங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டு விட்டது. யார் போட்டியிட வேண்டும் என்று பெரிய இழுபறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், முக்கியமாக 2 கட்சிகள் இருக்கின்ற. ஒன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கட்சி அணி, ராஜபக்ஷக்களுடைய அணி. இவற்றுக்கிடையில் ராஜபக்ஷக்களுடைய ஆதரவில் தான் ரணில் விக்ரமசிங்க பதவியை இப்பொழுது வகித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இவர்கள் எல்லோருமாக திட்டம் தீட்டி ரணிலை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நிலைமை தொடர்ந்து இருக்கின்றதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது, ராஜபக்ஷக்கள் ரணிலுக்கான ஆதரவினை விலக்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் அதிகமாக பேசப்படுகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்கிற உறவுகளுக்கு கூறுங்கள். நிச்சயமான நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த நேரத்தில் தான் ராஜபக்சேக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை விலக்கிக் கொள்வதாக அதிரடியாக ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்து அறிவித்திருந்தார்கள். அது மிகப்பெரிய தென்னிலங்கை அரசியலிலே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தபோது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக போட்டியிடுவதாக கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது ஒட்டுமொத்தமாக இலங்கை அரசியலினுடைய ஒரு குவி மையமாக அது மாறியிருந்தது. ஒரு தற்போதைய ஜனாதிபதி எந்த கட்சியும், நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற அவரோட சொந்த கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இருக்கின்றது. அந்த ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டு அவர் ஒரு ரணில் ராஜபக்சேவாக ராஜபக்சேக்களுடைய அரசியலை கொண்டு நடத்துகின்ற நிலையிலே ராஜபக்சேக்களை கூட தவிர்த்து விட்டு அவர் சுயேட்சையாக கட்டுப்பணம் செலுத்தியபடியும் பலராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்படாது. அந்த நகர்வினுடைய சூட்சுமம் என்ன, இதை நோக்கி ரணில் விக்ரமசிங்க இந்த காய்களை நகர்த்துகின்றார் என்று எல்லோரும் அதை நோக்கியதாக பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென அடுத்த ஒரு திருப்பு முனையாக ராஜபக்சேக்களுடைய அதாவது பொதுஜன பெரமுனவனுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சவனுடைய இல்லத்திலே நேற்று முன்தினம் இது தொடர்பான ஒரு அவசர கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலுடைய அடிப்படையிலே மொட்டு சின்னத்திலே, அதாவது பொதுஜன பெரமுனவனுடைய அந்த மொட்டு சின்னத்திலே தாங்கள் தனியே ஒரு வேட்பாளரை நிறுத்துவதென்று அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே தற்போதைய சுயேட்சை வேட்பாளராக களம் கண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்களுடைய ஆதரவு இல்லை. பொதுஜன பெரமுன கூட்டணியினுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்க இல்லை என்பதை அதனுடைய பொதுச் செயலாளர் காரிய சாகரவசம் அறிவித்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, நமல் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச போன்றவர்கள் அங்கே பிரசன்னமாக இருந்த போதும் வருகின்ற தகவல்களின் அடிப்படையிலே அவர்கள் தாங்கள் அமைதியாக இருந்து கொண்டு இது கட்சியினுடைய தீர்மானமாக இந்த விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதைத்தான் ரணில் தரப்பு ஆதரவாக இருந்து கொண்டு அந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். ராஜபக்சே தரப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரதிநிதி இந்த விடயத்தை கருத்தை கூறியிருக்கின்றார். தாங்கள் நினைத்ததை, தாங்கள் எடுத்த முடிவை கட்சியினுடைய முடிவாக இவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். அதாவது அவர்கள் அமைதியாகவே இருந்து தங்களுடைய தீர்மானம், அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார்கள். அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த விடயம் நடந்தேறி இருக்கின்றது. ஆகவே இப்போதைய சூழ்நிலையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற ஒரு நிலைமை இப்போது வரை ஒரு உறுதியான நிலைமை இருக்கின்றது. அவர் எந்த சின்னத்திலே போட்டியிட போகின்றார், எப்படி போட்டியிட போகின்றார் என்பது இன்னும் உறுதியாகவில்லை. அவர் பிரதானமாக பெரிதும் எதிர்பார்த்து என்றால், ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்தால் மட்டும்தான் அவரினால் வெற்றி பெறுவதை பற்றி நாங்கள் பேச முடியாது. அவரும் ஒரு பிரதான வேட்பாளராக தன்னை வலுப்படுத்திக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அவர் ஆட்டத்திலே இல்லை. அவர் தனியே நிற்பாராக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாகவோ இல்லை தன்னுடைய சொந்த அந்த ஆதரவு தளத்திலே நின்று கொண்டு அவர் ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்குவாராக இருந்தால் அவர் இதிலே ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார். ஆகவே அவருக்கு ஒரு பரந்துபட்ட கூட்டணி, ராஜபக்சே தரப்பினருடைய ஆதரவு இவை இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்க இந்த போட்டி களத்தில் இல்லை என்கின்ற விடயத்தை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில கூறியிருந்தோம். இப்போது ராஜபக்சேக்கள் எடுத்த முடிவு அது ஒரு மிகப்பெரிய அந்த கோணத்தில் தான் அது மிக ஒரு பரபரப்பான ஒரு முடிவாக அது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தெற்கிழங்கை அரசியல்வாதிகளை எடுத்து பார்த்திருக்கின்றால் அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த நாட்டை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவ்வாறான ஒரு திட்டம் இருப்பதில்லை. எப்பொழுதுமே பதவி யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்களோ அவர்களோடு சேர்வதற்காக கட்சி விட்டு கட்சி தாவுவது ஒரு புதிய விடயமாக பார்க்கப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷக்களுடைய இடையிலான இந்த விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது கிட்டத்தட்ட 96க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு, மொட்டுக்கணியில் இருக்கின்ற 96 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்?
நிச்சயமாக எல்லோருமே எதிர்பார்த்தபடியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மொட்டு கட்சிக்குள்ளேயே ஒரு பாரிய பிளவு ஒன்றை ஏற்படுத்தினது முன்னரே வெளிப்படையாக தெரிந்தபடியும். அதாவது ராஜபக்சேக்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும், இல்லை வேறு முக்கிய அவர்களோடு ஒரு பங்காளி கட்சிகளாக இருக்கின்ற அனைவருமே ராஜபக்சே தரப்பு ஆதரவை, ரணில் தரப்பு ஆதரவை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அவர்கள் வெளிப்படையாகவே இந்த நிமிடம் வரை ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை தான் அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையிலே ராஜபக்சேகள் இந்த முடிவை எடுத்தது, நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சி இருந்தோம், ரணில் விக்ரமசிங்க சுயேட்சையாக போட்டியிட்டு அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குவதற்கு அவர் அந்த சுயேட்சையாக போட்டியிடுகின்ற ஒரு நிலைமையிலே அவர் முடிவெடுத்திருந்த என்ற விடயத்தை நாங்கள் அப்போது சுட்டிக்காட்டியிருந்தோம். அதுதான் உண்மையில இவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும், அந்த கட்சிக்குள்ளாக அவர்களுடைய கட்சிக்குள்ளாகவே ரணிலை பொது வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அழுத்தங்களை வழங்க வேண்டும். இந்த நிமிடம் வரை ராஜபக்சே தரப்புக்கு அப்படியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்றால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய முடிவு ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் பொது வேட்பாளராக நிறுத்தாவிட்டால் வெற்றி என்பது சாத்தியமில்லை. ஆகவே நாங்கள் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் வெற்றி என்பதை நாங்கள் சிந்திக்க முடியும் என்பதாக ராஜபக்சே தரப்பில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் அங்கே கருத்தை கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மாலை 5 மணி அளவிலே 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக இப்போது ராஜபக்சே தரப்பு பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் தான் 92 பேர் அங்கே சென்று ரணில் விக்ரமசிங்காவாக தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கிறார். இதிலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அமைச்சர்கள். ஆரம்பத்திலிருந்தே பந்துல குணவர்த்தன அமைச்சராக இருக்கின்ற பந்துல குணவர்த்தன, சுசில் பிரேமஜெயந்த கல்வி அமைச்சராக இருக்கின்ற சுசில் பிரேமஜெயந்த, அதே போன்று வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்ற அலி சப்ரி, அதே போன்று மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சராக இருக்கின்ற கஞ்சன விஜயசேகர, இவர்கள் எல்லாம் ராஜபக்சே தரப்பினுடைய மிக தீவிரமான, அதே போன்று பிரசன்ன ரணதுங்க, இவர்கள் எல்லோருமே ஒரு ராஜபக்சேக்களுடைய ஒரு தீவிரமான ஆதரவாளர்களாக அவர்களுடைய கட்சி சார்பானவர்களாக இருந்தவர்கள். இவர்கள் அனைவருமே ரணில் விக்ரமசிங்கவோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள். இந்த ராஜபக்சேக்கள் ரணிலுக்கு ஆதரவில்லை என்கின்ற அதிரடி தீர்மானத்தை எடுத்தவுடன் ஒருவருக்கு பின் ஒருவராக வரிசையாக தங்களுடைய சமூக வலைத்தளங்களிலே அந்த எக்ஸ்தலத்திலே அவர்கள் தாங்கள் ஜனாதிபதி ரணில் பக்கம் தான் என்கின்ற விடயத்தை உடனடியாகவே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அலி சப்ரி, கஞ்சன விஜயசேகர எல்லோருமே வெளிப்படுத்தி பந்துல குணவர்த்தன ஊடக சந்திப்பில் இது ஒரு மிக முட்டாள்தனமான முடிவென்ற வகையில், அதாவது ராஜபக்சேகள் எடுத்த முடிவு ஒரு முட்டாள்தனமான முடிவென்ற வகையிலே பந்துல குணவர்த்தன தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அதே போன்று சுசில் பிரேமஜெயந்த நேற்று முன்தினம் இந்த ராஜபக்சேகளுடைய கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னர் பந்துல குணவர்த்தன, சுசில் பிரேமஜெயந்த உள்ளிட்டவர்கள் தான் ரணில் விக்ரமசிங்க தரப்பு தூதுவர்களாக மஹிந்த ராஜபக்சோடு நேரடியாக சென்று இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். எப்படியாவது ரணிலை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற அந்த இறுதி முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருந்தார். ஆகவே ராஜபக்சே தரப்பில் இருந்தவர்கள் இவர்களுடைய சார்பாக அங்கே சென்று அவர்களோடு ஒரு பேரம் பேசுகின்ற நிலைமை இருந்தது. ஆகவே நேற்றைய தினம் இவர் ராஜபக்சேகள் எடுத்த முடிவினுடைய பிரதிபலிப்பாக அதுக்கு அதிருப்தியாக ஏற்கனவே அந்த மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அந்த தீர்மானத்தை அறிவிக்கின்ற போது இந்த கட்டுப்பாட்டை மீறி, கட்சி எடுத்திருக்கின்ற இந்த கட்டுப்பாட்டை மீறி அவர்கள் வேறொரு கட்சியினுடைய இல்லை வேறு ஒரு வேட்பாளரை ஆதரிப்பார்களாக இருந்தால், இல்லை அவர்கள் வேறு ஒரு வேட்பாளர்களாக போட்டியிடுவார்களாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக, கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அவர் அறிவித்திருந்தார். அதையும் மீறி 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இன்றைய தினம் ஜனாதிபதி ஊடக பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. மேலும் 116 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை நேரடியாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது முன்னாள் ஏற்கனவே மாகாண சபைகள் அனைத்துமே காலாவதியாகிவிட்டது. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி சார்பாகவும் பொதுஜன பெரமுன சார்பாகவும் முன்னர் மாகாண சபையில் இருந்தவர்கள், மாகாண சபை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரடியாக சந்தித்து நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், உங்களுடைய வெற்றிக்காக பாடுபடுவதுதான் எங்களுடைய பிரதான இலக்கு என்கின்ற வகையிலே அவர்கள் உத்தரவாதத்தை வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய வெற்றிக்காக நாங்கள் முழுக்க உறுதுணையாக நிற்போம் என்ற உத்தரவாதத்தை இந்த 116 பேரும் ஒரு மக்கள் பிரதிநிதிகள், அதாவது 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது பதவியில இருப்பவர்கள், 116 பேர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள். இதிலே ஐக்கிய தேசிய கட்சி சார்பாகவும் இருக்கின்றார்கள், பொதுஜன பெரமுன சார்பாகவும் இருக்கின்றார்கள்.
ஆகவே ரணிலுக்கான ஆதரவு என்பது இப்போது மேலும் அவர் அதிகரித்திருக்கிறார். அதாவது ராஜபக்சேக்கள் ரணிலை வேண்டாம் என்று கைவிட்ட அந்த பின்னணியிலே இவரை நோக்கியதான ஆதரவு தளம் என்பது ஒரு அசூர வளர்ச்சி பெற்றதாக இருக்கின்றது. என்றால் இப்ப இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பிரதேசங்களில் இதை விட அனுராதபுரத்தில் இருக்கின்ற பொதுஜன பெரமுனவுடைய மாவட்ட கிளை, அனுராதபுரம் மாவட்ட கிளையே தீர்மானம் போட்டிருக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரவு என்று. இப்ப அவர்கள் எல்லாம் அனுராதபுரம் எல்லாம் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற போது அந்த அனுராதபுரம் போன்ற தனி அந்த சிங்கள கிராமங்கள்லாம் அவர்களுடைய பக்கபலமாக இருந்தது. அதை ஒரு பௌத்த ஒரு இடத்தினுடைய அந்த அனுராதபுரம் என்பது அவர்களுடைய ஒரு புனித நகராக பிரகடனப்படுத்தி அதை அவர்கள் வலுப்படுத்தியதை தங்கள் அந்த பௌத்த வாக்கு வங்கியின் ஊடாக தங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்று அந்த அனுராதபுரத்தில் இருந்தே மாவட்டங்களை உடனடியாக கூடி அவர்கள் தீர்மானித்தார்கள் கட்சியினுடைய முடிவை மீறி தாங்கள் ரணில் விக்ரமசிங்கே ஆதரிப்பதாக. இப்ப இந்த இடத்துல சிலர் ஊடகங்களுக்கு கருத்தை கூறியிருந்தார்கள். அதாவது கட்சி கட்டுப்பாட்டை மீறி இப்படியான முடிவுகளை அவர்கள் எடுத்ததற்கான காரணத்தை அவர்கள் கூறுகின்ற போது அவர்கள் கேட்ட கேள்வி மிகவும் நியாயமான கேள்வியாக இருக்கின்றது. நீங்கள் 2022ஆம் ஆண்டு எந்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக கொண்டு வந்து ஜனாதிபதியாக நியமிக்கின்ற அந்த தீர்மானத்தை எதற்காக எடுத்தீர்கள்? இப்போது எதற்காக அவரை விலகுவதாக அறிவித்தீர்கள்? இதுல என்ன மாற்றம் இருக்கின்றது? அப்போது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அவரை அரவணைப்பதாக நீங்கள் கூறினீர்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இப்போதும் அதே நிலைமைதான். இந்த நாடு இந்த நெருக்கடியிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அவருடைய பக்கம் இருக்கணும். நீங்கள் அன்று 2022ஆம் ஆண்டு நீங்கள் எடுத்த அந்த தீர்மானத்தின் வழிதான் நாங்கள் இப்போதும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பக்கபலமாக நிற்கின்றோம். நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் முடிவுகளை மாற்றிக்கொண்டு காலத்துக்கு காலம் நீங்கள் முடிவுகளை மாற்றுகின்ற போது நாங்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றார்கள். இப்போது எடுத்த முடிவு என்பது ஒரு வரலாற்று தவறாகும். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அலரி மாளிகையிலே ராஜபக்சேக்கள் தங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் அந்த பிரதிநிதிகள் எல்லோரையுமே அழைத்தோர் அவசர கலந்து காளிமுகத்திடலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. காளிமுகத்திடலுக்கு மிக அண்மையாக இருக்கின்ற அலரி மாளிகையிலே அவர்களை கூப்பிட்டு ஒரு கலந்துரையாடல் நடத்தி அங்கிருந்து தடிகள் கொட்டனுகள் பொல்லுகளுடன் சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கலவரம் ஒன்று இவர்களினால் உருவாக்கப்பட்டது. அந்த கலவரத்தின் காரணமாகத்தான் போராட்டக்காரர்களுக்கும் ராஜபக்சே தரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு வன்முறை வெடித்து அந்த வன்முறையினுடைய வடிவமாகத்தான் 100க்கும் மேற்பட்டவர்களுடைய வீடுகள் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கலவரமே இலங்கை தீவு சந்தித்தது. இதற்கு காரணம் இதை திட்டமிட்டு ராஜபக்சேக்கள் ஒரு வன்முறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மே 9ஆம் தேதி அலரி மாளிகையிலே அப்படியான இதை இன்னும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அப்போது ராஜபக்சே தரப்பு எடுத்த தீர்மானத்தை போன்று இப்போது ரணிலுக்கு ஆதரவில்லை என்று இவர்கள் எடுத்த தீர்மானமும் அதே போன்று ஒரு மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீர்மானம். ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வகையிலே அவர்கள் அந்த சம்பவத்தை ஒரு சிலர் நினைவூட்டி இருக்கின்றார்கள். ஆகவே இது காலம் பிந்தி என்றால் ஒரு சில வருடங்களின் பின்னராவது இது திட்டமிட்டு ராஜபக்சே தரப்பினர் இந்த போராட்டத்தை ஒரு வன்முறை வடிவத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு பதிலடியை கொடுத்து அவர்கள் அந்த அறகலை போராட்டம் பொதுமக்கள் ஒரு தன்னியல்பாக கூடியவர்கள் அவர்கள் மீது ஒரு உயிர் அச்சுறுத்தல் ஒரு அடாவடித்தனத்தை காட்டிவிட்டால் அவர்கள் பயந்து ஒதுங்கி விடுவார்கள் என்ற வகையில் தான் அவர்கள் அப்படி ஒரு இதை திட்டமிட்டார்கள். அது உண்மையில எல்லோருக்குமே தெரியும். அந்த மே 9ஆம் தேதி என்ன நடந்தது? அடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு இரத்த கலரியை இவர்கள் ஏற்படுத்தினார். அதற்கு பதிலடியாக ராஜபக்சே தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பிரதிநிதிகள் முக்கியஸ்தர்கள் கட்சி பிரதிநிதிகள் என 100க்கும் மேற்பட்டவர்களுடைய வீடுகள் சொத்துக்கள் அனைத்துமே தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த சம்பவத்தை நிறைவு கூறி என்று அவர்கள் கூறியதன் மூலமாக அது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட சம்பவம் என்பது இப்போது திட்ட தெளிவாக நிரூபணமாயிருக்கிறது. ஆகவே இப்போது ராஜபக்சேக்களுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கின்றது. இப்போதைய நிலவரத்தின்படி ராஜபக்சே கட்சியின் சார்பாக ஒரு தொழிலதிபராக இருக்கின்ற இலங்கையினுடைய பணக்காரர் வரிசையிலே முன்னணியிலே இருக்கக்கூடிய தம்மிக்க பெரேரா என்பவர் ராஜபக்சே தரப்பினுடைய வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கின்றது. அதுதான் அவருடைய தெளிவாக இருக்கின்றது. மொட்டு கட்சியினுடைய வேட்பாளராக தம்மிக்க பெரேராவை களமிறக்குவதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை இவர்கள் விலகுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அந்த முடிவு ராஜபக்சே கட்சியிலே வெறுமனே அந்த ராஜபக்சேகள் மட்டும் மிச்சமாக இருக்க
மேனி அனைவருமே ரணில் விக்ரமசிங்க பக்கம் சாயக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆகவே மொட்டு ராஜபக்சேகளுடைய கூடாரம் காலியாகி இப்போது ரணில் விக்ரமசிங்கனுடைய இடம் ஒரு பலமாகிக் கொண்டிருப்பதை தான் இந்த கடந்த 2 நாள் நிகழ்வுகளின் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். நீங்கள் கூறினீர்கள் அமைச்சர் காஞ்சனா விஜயசேகரா போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்காவை ஆதரிக்க வேண்டும் என்று மஹிந்தாவை வலியுறுத்துவார்கள் என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது, இப்போ நீங்கள் கடைசியாக கூறினீர்கள் ராஜபக்ஷாக்கள் மட்டும்தான் மிஞ்சி இருப்பார்கள் என்று நீங்கள் கூறுகின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ராஜபக்ஷாக்களை பொறுத்தவற்றில் அவர்களுக்கு இந்த அரசியலில் அமைச்சு பதவிகள், ஜனாதிபதி, பிரதம பதவிகள் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது என்பதை எத்தனையோ தடவைகள் வெளிக்காட்டிவிட்டார்கள். குடும்ப ஆட்சியை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இப்போ இப்படியான ஒரு நேரம், இப்போ ரணில் விக்ரமசிங்க மொட்டுவ கட்சியினுடைய ஆதரவை பெறுகின்ற நேரத்தில் பாசில் ராஜபக்ஷ அல்லது நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் சஜித் பிரேமதாசாவுடன் ஒரு இணக்கத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்கள் 3 முக்கிய வேட்பாளர்களை பார்த்தீர்கள் என்றால் அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, இவர்கள் 3 பேரும் முன்னிலையில் நிற்கின்றவர்களை நீங்கள் எடுக்கும் பொழுது சஜித் பிரேமதாச ரணிலை விட அதிகமான ஆதரவு இருப்பது போல் காணப்படுகின்றது. அப்படி என்றால் இவர்களுடைய நகர்வுகளில் ஏதாவது மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உண்மையில் இப்போது இந்த பிரதான இந்த வியூகங்களுடைய பிரதான நாயகனே ரணில் விக்ரமசிங்க தான் என்பது என்னுடைய ஒரு மிக ஆணித்தரமான ஒரு அனுமானிப்பு. அந்த அடிப்படையில் தான் இவை அனைத்துமே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்டது அதனுடைய ஒரு அங்கம், அந்த நாடகத்தினுடைய அந்த வியூகத்தினுடைய ஒரு அங்கம். சஜித் பிரேமதாசாவோடு இவர்கள் அப்படியான ஒரு நகர்வுகளை மேற்கொள்வதுதான் இவர்களுடைய ஒரு அணுகுமுறையாக இருக்கின்றது. ஆகவே இப்போது என்னென்று சொன்னால் நீங்கள் கேட்டதை போன்று அப்படியான ஒரு சந்திப்பு நாமல் ராஜபக்சவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஒரு தொழிலதிபர்களுடைய ஏற்பாட்டிலே ஒரு சந்திப்பு நடைபெற்றதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளிவந்திருந்தது. அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வமான செய்திகளாக அல்லாமல், ஆனால் ஒரு உறுதியான ஒரு செய்தி மூலத்தின் அடிப்படையிலே அந்த செய்திகள் பரபரப்பாக வெளிவந்தது. அதனுடைய நோக்கம் இப்போது இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை கைவிட்டு சஜித்தோடு அந்த உறவுகளை பலப்படுத்துவதன் ஊடாக அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், இப்ப அவர்களுடைய பக்கத்து வியூகம் எப்படி இருக்கின்றது என்ற அப்படியான ஒரு பார்வை இருக்கின்றது. அதாவது ராஜபக்சே தரப்புகள் தங்களுடைய என்றால் மக்களால் விரட்டி அடிக்கப்படுகின்ற போது ரணில் விக்ரமசிங்க இவர்கள் இடைக்கால பிரதமராகி பின்னர் இடைக்கால ஜனாதிபதியாகி பின்னர் அவர்களுடைய வாக்குகளாலே நிரந்தரமாக ஜனாதிபதியாக கொண்டு வந்தவர்கள் ராஜபக்சேகள். ஆக ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது, தங்களுடைய எதிர்கால அரசியலை உறுதிப்படுத்துவது, இந்த நெருக்கடிகளில் இருந்து தாங்கள் மீள்வதற்கான ஒரு ஆசுவாசமானதுக்கான ஒரு கால இடைவெளியை தங்களுக்கு பாதுகாப்பது. இந்த அரச இயந்திரத்தை வேறு எவர் வந்தாலும் தங்கள் வசம் அவர்கள் கொண்டு சென்று விடுவார்கள். ஆகவே தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த அரச இயந்திரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒருவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அடையாளம் கண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த இலக்கை நோக்கித்தான் அவர்கள் நகர்கின்றார்கள். ஆனால் வியூகங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது. அவர் ரணிலை வெளியே விட்டுவிட்டு சஜித்தோடு இவர்கள் ஒரு சந்திப்பை மேற்கொண்டு ஒரு சஜித் பக்கம் ஒரு அணுகுமுறை என்றால் சஜித்தை இவர்கள் தங்களுடைய ஒரு போட்டியாளராக இவர்கள் கருதுகின்றார்கள் என்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவை தாங்கள் பலப்படுத்துவதன் ஊடாக, அதாவது அவரை நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சிகளை தான் கூறியிருந்தோம், மொட்டு கட்சியினுடைய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அவரை ஒரு அசுர பலம் கொண்டவராக மாற்றிவிட்டால் அடுத்து வருகின்ற பாராளுமன்றமும் ரணில் விக்ரமசிங்க சார்பான பாராளுமன்றமாகத்தான் நிச்சயமாக அமையும். அவை அப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் நமல் ராஜபக்சவுக்கான அரசியல் எதிர்காலம் என்பது மேலும் பல ஆட்சி மாற்றங்கள் இவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆகவே மொட்டு கட்சி ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே அந்த கட்சி ஒரு காணாமல் போகின்ற ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே அதை அவர்கள் விரும்பவில்லை. அப்படித்தான் அவர்களுடைய பக்கத்து நகர்வுகள் பார்க்கப்படுகின்றது. ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையில சஜித் பிரேமதாசாவோடு இவர்கள் திடீரென ஒரு நேசம் காட்டுவதற்கு இந்த சந்திப்பினுடைய நோக்கம் ஒப்பீட்டளவிலே அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவோடு ஒப்பிடுகின்ற போது சஜித் பிரேமதாசா இவர்களுக்கு சமமான போட்டியாளர்களாக பார்க்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க முழுக்க இவர்களுக்கு நேரடியான ஒரு போட்டியாளர். ரணில் விக்ரமசிங்க இவர்களோடு இருந்து கொண்டே இவர்களுடைய கூடாரத்துக்குள்ளேயே பல பிளவுகளையும் குழப்பங்களையும் ஏற்கனவே நமல் ராஜபக்சே கடந்த வாரம் கூறினார். விடுதலை புலிகள் அமைப்பை 2ஆக உடைத்து தமிழ் மக்களை பலவீனப்படுத்தியதை போன்று எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு கட்சியை பலவீனப்படுத்தி விட்டார். இதற்கு நாங்கள் ஒருபோதுமே இடம் கொடுக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் என்பதாக நமல் ராஜபக்ச ஒரு தன்னுடைய ஆதங்கத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தினார். அவர்களுக்குள் ஒரு குமுறல் இருக்கின்றது. நாங்கள் அதான் சொல்லுவார்கள், ஒட்டகத்தினுடைய தலை அவர்கள் தலையை நுழைப்பதற்கு இடம் கொடுத்து கடைசியாக கூடாரத்தை பிய்த்து கொண்டே ஒட்டகம் இடத்தை கவலைகரம் செய்ததை போன்றுதான் இப்போது ரணில் விக்ரமசிங்கருடைய நிலையை அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆக இப்போதைய நிலைமையிலே அவர்களுடைய வியூகம் என்றால் சஜித் பிரேமதாசா
ஒரு வலுக்குறைந்த ஒரு போட்டியாளர். ஆகவே அவருக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கொடுப்பதன் ஊடாக ஒருவேளை சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்தாராக இருந்தால் அவருடைய அரசியல் என்பது ஒரு உறுதிப்பாடுடைய அரசியலாக எதிர்காலம் அமையாது. ஆகவே தாங்கள் ஒரு சில அவகாசத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலே தாங்கள் முழுவீச்சாக களமிறங்கி அந்த விட்ட இடத்தை பிடிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்போது என்னென்றால் இவர்கள் மறைமுகமாக தாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினாலும் சஜித் பிரேமதாசாவுக்கு தங்களுடைய ஆதரவை தருவதாக அவரை நம்ப வைத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நமல் ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு உடன்படிக்கை அவர்களிடம் பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாகவும் தகவல் வருகின்றது. ஆக இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ராஜபக்சேகள் பதவி சுகம் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் அவர்களால் ஒரு நாள் இரவு பொழுதையும் கழிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் சேர்த்து வைத்த பணங்களையும் அவர்கள் சேர்த்து வைத்த பாவங்களையும் அவர்கள் கடக்க வேண்டுமாக இருந்தால், அதிலிருந்து இவர்கள் தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் ஒரு முறையான ஒரு தரப்பிடம் ஆட்சி அதிகாரம் செல்லுமாக இருந்தால் இவர்கள் அனைவருமே குற்றவாளி கூண்டில் ஏற வேண்டியவர்கள். ஆகவே இவர்கள் தொடர்ச்சியாக அந்த அரசியலிலே ஒரு அதிகாரத்தோடு வலம் பெற வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ராஜபக்சேகளுக்கு இருக்கின்றது. அதன் நிமித்தமாகத்தான் அவர்களுடைய வியூகங்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றது. அவை சஜித் பிரேமதாசாவை நோக்கி இவர்களுடைய நகர்வு என்பது எவ்வளவு தூரம் அது வெற்றியளிக்கும் என்று தெரியாது. ஆனால் இப்படியான ஒரு பார்வையில் இவர்கள் சஜித்தோடு பேசி இருக்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ரணில் விக்ரமசிங்காவுக்கு தான் ஆதரவு வழங்க வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ஷ விரும்புவதாக, ஆனால் அவர்களுடைய வீட்டுக்கிலிருந்து சிலர் தவறாக வழிநடத்துவதாக, அதனால் தான் இந்த குழப்பம் என்று கூறப்படுகின்றது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? நிச்சயமாக இப்ப இந்த இடத்திலே நாங்கள் ஆரம்பத்தில் கூறிய அந்த விடயத்தை வர வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தெரியும் 2022ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது மஹிந்த ராஜபக்ச தான். பசில் ராஜபக்ச மிக முரட்டுத்தனமாகவே எதிர்த்து ஒருவர் என்றால் மஹிந்த ராஜபக்ச மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குள்ளே மிக ஒரு போராட்டத்தோடு ரணில் விக்ரமசிங்கவை அதுக்குள்ளே கொண்டு வந்து இவ்வளவு தூரம் இந்த தங்களுடைய அரசியலை பாதுகாத்தவர். பசில் ராஜபக்சவை பொறுத்தவரை அவர் அப்போது கூட அசாத்தியமாக நம்பிக்கொண்டிருந்தார். எப்படியாவது தாங்கள் இந்த இடத்திலிருந்து மீண்டு விடலாம், அரசியல் ரீதியாக எப்படியேனும் தப்பி பிழைத்து விடலாம் என்ற வகையில தப்பு கணக்கு போட்டிருந்தார். ஆகவே உண்மையிலே உங்களுக்கு தெரியும், கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டபாய ராஜபக்சவை வேட்பாளராக தெரிவு செய்யப்படுகின்ற போதே அங்கே 3 அணிகள் இருந்தது. ஒன்று மஹிந்தவுக்கு தன்னுடைய மகன் நாமலுடைய எதிர்காலம் தொடர்பான கரிசனை அவரிடம் இருந்தது. அதே ஒன்று பசில் ராஜபக்சவுக்கு தான் ஒரு அதிகாரம் செலுத்துகின்ற இடத்திலே உச்சபட்ச அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது பசில் ராஜபக்சனுடைய ஒரு இலக்காக இருந்தது. கோட்டபாய ராஜபக்ச அவர் தான் களமிறங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு. அந்த 3 தரப்புக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே 3 அணிகளாக பிளவுபட்டிருந்தார்கள். ஆனால் கோட்டபாய ராஜபக்ச இன்று மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டு இன்று அவர் அரசியலிலே காணாமல் போய்விட்டார். ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகத்தை வழங்கியிருந்தால் அடுத்த 5 ஆண்டுகளும் நிச்சயமாக கோட்டபாய ராஜபக்சவை அந்த தன்னுடைய பதவி காலத்தை கொண்டு நகர்த்தி இருப்பார். ஆகவே 10 ஆண்டு காலம் கோட்டபாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலம் நீடிக்குமாக இருந்தால் அதற்கு பின்னர் எப்படியோ பசில் ராஜபக்ச ஒரு பிரதமராகவோ இல்லை ஏதோ ஒரு இடத்திலே நின்று கொண்டு அவர் தனக்கான ஒரு அரசியலுக்கான அடித்தளத்தை அவர் போட்டுருவார். ஆகவே நமல் ராஜபக்சவுக்கான ஒரு எதிர்காலம் என்பது ஒரு 15 20 ஆண்டுகளுக்கு பின்னர் பின்தள்ளி போகும் என்கின்ற ஒரு கவலை மஹிந்த ராஜபக்சவுக்கு இருந்தது. இதுதான் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைனா இப்ப மஹிந்த ராஜபக்ச முழுமையாகவே ஒரு ஓய்வு நிலைக்கு வந்துவிட்டார். பல உடலிலே பல வியாதிகளோடு பல நோய்களோடு போராடி கொண்டிருக்கின்றார். அவர் இனிமேல் அவர் ஒரு தீவிர அரசியலுக்கு வருவது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விடயம். ஆகவே அவர் தன்னுடைய ஒரு எதிர்காலம் என்று வருகின்ற போது நமல் ராஜபக்சவை தன்னுடைய இடத்துக்கு ஒரு தன்னுடைய காலத்திலேயே தான் அரியணை ஏற்றி விட வேண்டும் என்ற ஒரு தவிப்போடு அவர் இருக்கின்றார். இங்களை பசில் ராஜபக்ச நீண்ட காலமாக ஒரு நிர்வாக ரீதியாக இருந்து கொண்டு அந்த கட்சியையும் ஆட்சி அதிகாரத்தையும் தன்வசம் வைத்து வழி நடத்தியவர். தான் அந்த ஒரு அதிகாரம், அதாவது உத்தரவிடுகின்ற இடத்துக்கு வர வேண்டும் என்ற இலக்கை நோக்கி அவர் நகருங்க. இப்போதும் அந்த குழப்பங்கள்லாம் குடும்பத்துக்குள் இருக்கின்ற குழப்பங்கள்லாம் ஒட்டுமொத்தமாகவே ஒரு 2.25 கோடி மக்களுடைய தலைவிதியையும் ஆட்டி படைக்கின்ற விடயமாக மாறி இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. இனி நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்களாக ரணில் விக்ரமசிங்க சுதந்திர கட்சி, குறிப்பாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களை இந்தோனேஷியாவில் சந்தித்தது, சிங்கப்பூரில் சந்தித்த விடயங்கள் பேசப்பட்டது. அப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் சுதந்திர கட்சியின் அவர்களுக்கும் இடையிலே பிளவு இருப்பதாக காணப்படுகின்றது. என்ன விதமான பிளவு இருக்கின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுத்தவரையிலேயும் 3 அணிகளாக பிளவுபட்டிருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன தரப்பு ஒரு அணியாகவும், ஏற்கனவே அவர்கள் மைத்ரிபால சிறிசேன தான் ஜனாதிபதி தேர்தலை போட்டியிடுவார் என்று கூறினார். ஆனால் இன்று வரை அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கல. ஆனால் விஜயதாச ராஜபக்ச, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தரப்பில் இருந்து விஜயதாச ராஜபக்ச தான் போட்டியிடுவதாக அவர் அறிவித்தார். இன்னும் கட்டுப்பணம் செலுத்தவில்லை.
ஆனால் தான் போட்டியிடுவதாக அவர் அறிவித்திருந்தார். ஆகவே தயாசிறி ஜெயசேகர சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த தயாசிறி ஜெயசேகர அவர் ஒரு இந்த இவர்களுக்கு எதிரான ஒரு தளத்தில் தான் இருக்கின்றார். அவ இப்போது இதில் 3 விதமான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ள தயாசிறி ஜெயசேகர நேற்றைய தினம் வெளிப்படையாகவே சயித்துக்கான ஆதரவை அறிவித்திருந்தார். சயித் பிரேமதாசாவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகின்றேன் என்று. அதே போன்று விஜயதாச ராஜபக்சே தனிய வேட்பாளராக களமிறங்க போகின்றார். ஆகவே அவர் எப்படியான ஒரு நிலைப்பாடு, ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த பக்கத்திலிருந்து ஏனைய தரப்பினருக்கு பிரிந்து செல்கின்ற அதிருப்தி வாக்கை மடைமாற்றுவதற்கு தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஏற்பாட்டிலே சரத் பொன்சேகாவை போன்று இவரும் களமிறக்கப்படுகின்றார் என்ற வியூகத்தை பார்த்திருந்தோம். அவர் அந்த வகையில ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு கணிசமான வாக்குகளை விஜயதாச ராஜபக்ச தனக்காக மடைமாற்ற போகின்றார் அவர் களமிறங்கினார். இன்னொரு தரப்பினர் ராஜபக்சே தரப்பு ஏற்கனவே அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் ராஜபக்சேக்கள். அவர்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில அவர்கள் இப்போது கூட அந்த இவர்கள் ராஜபக்சேக்களுடைய ஒரு ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று நிமால் சிறிபாடு அமைச்சராக இருக்கிற நிமால் சிறிபாடு செல்வா போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு மிக நெருக்கமாக இருப்பவர்கள். அவை ரணில் விக்ரமசிங்கவுக்காக ஒரு தரப்பும் சயித்துக்காக ஒரு தரப்பும் அங்காலே ராஜபக்சேக்களுக்கு ஒரு தரப்புமாக 3 அணிகளாக புலப்பட்டு அதிலே இப்போ தயாசிறி ஜெயசேகர தான் வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார். அவை என்ன இப்போது சற்று முன்னர் வந்த செய்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயற்குழு கூடி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு என்று தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கின்றது. அது எந்த செயற்குழு? அந்த கட்சிகளே இந்த கோமாளிகளாக போயிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவராக செயல்படுவதற்கு மைத்ரிபால சிறிசேனவுக்கு நேற்றைய தினம் மீண்டும் நீதிமன்றம் தடை உத்தரவை நீடித்திருக்கின்றது. ஆகவே நீதிமன்ற தலையீட்டின் காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யார் தலைவர், எந்த செயற்குழு அதிகாரம் வாய்ந்தது என்று இன்று வரை உறுதியாக சொல்ல முடியாத நிலைமை இருக்கின்றது. அப்படியான நிலைமையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த அணி ரணிலுக்கு ஆதரவை வழங்க போகின்றது என்பது இன்னும் உறுதிபட தெரியவில்லை. ஆனால் இப்போது சற்று முன்னர் செய்தி வந்திருக்கின்றது. அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஒரு தரப்பு ரணிலுக்கு ஆதரவை வழங்குவதாக வெளிப்படையாக அறிவித்தார். ஆகவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ராஜபக்சேக்கு ஒரு தரப்பு, ரணிலுக்கு ஒரு தரப்பு, சயித்துக்கு ஒரு தரப்பாக பிளவடைந்திருக்கின்றது. ஆகவே நாட்டினுடைய தலைவிதியை பாருங்கள். இன்று ஒரு ஒட்டுமொத்தமாகவே இன்று எங்களுடைய அரசியல் என்பது மிக கேவலமானதாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்பது நாங்கள் கூறுவதை போன்று பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் கட்சிகளாக பிளவுபடுவது என்பது வேறு. ஆனால் ஒரு நாட்டினுடைய அரசு தலைவர் என்பது ஒரு நாட்டை ஒரு 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 அந்த ஒரு தலைமை தாங்கி ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஒரு நாட்டை ஒரு வளர்ச்சி நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு இயங்க நிலை. அந்த இலக்கு நோக்கி ஒரு கட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இலங்கையினுடைய பாரம்பரிய கட்சிகள் ஒரு அப்படிப்பட்ட கட்சிகளை எப்படி சிதறுண்டு போயிருக்கின்றன. ஒரு நாட்டினுடைய எதிர்காலம், ஒரு நாட்டை வளப்படுத்துகின்ற ஒரு இலக்கை நோக்கி ஒன்றுபட்டு முடிவெடுக்க முடியாத ஒரு அவல நிலைமையில இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் உண்மையில இதுதான் கர்ம வினை. நாங்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் தான் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அவர் எவ்வளவு தூரம் மிக ஒரு மட்டமான மிக முட்டாள்தனமான முடிவுகளை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலே தேவையில்லை நாட்டுக்கு, ரணிலே இருக்கட்டும், ரணிலே இருந்து நாட்டை மீட்கட்டும், அதற்கு பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர் அதாவது இந்த தென்னிலங்கை எப்படியான பிளவு நிலைக்குள் இருக்கின்றது. தமிழர்களுடைய கண்ணீரும் தமிழர்களுடைய சாபமும் தமிழர்களுக்கு அவர்கள் விதைத்தனுடைய கர்மவினை பலனையும் அவர்கள் இன்று அனுபவிக்கின்றார்கள். தென்னிலங்கை தனக்கான ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை, ஒரு கட்சியை, எதையுமே தங்களுக்கான ஒன்றை உறுதியாக நெறிப்படுத்த முடியாத அளவுக்கு இன்று அவர்கள் புலவடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் ஒரு புதிய மாற்றம், அதாவது இலங்கை தீவிலே தமிழர்களையும் அரவணைக்கக்கூடிய வகையில, இல்லை தமிழர்களுக்கான தலைவிதி அவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு நிலை மாற்றத்தை நோக்கி நகர்வது இந்த ஒரு நிலையில் தான். ஆக இது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக தான் தமிழ் தரப்பு இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். தென்னிலங்கை பிளவுபட்டிருக்கின்ற என்று நீங்கள் கூறுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றன என்றால், சமீபத்தில் டெய்லி மிரர் பத்திரிகை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்ஷாக்களும் கூட்டு சேரக்கூடாது என்ற கருப்பொருளை உருவாக்கி கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பின்படி 76% கூட்டு சேரக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது தெற்கிலங்கையில் இருக்கின்றவர்கள் பிளவுபட்டிருக்கின்றார்கள், இப்படியான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு முக்கிய காரணம் என்ன? உண்மையிலே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்றேன்னா, நிச்சயமாக அந்த அப்படியான ஒரு நிலையை நோக்கி ரணில் விக்ரமசிங்கவனுடைய வியூகங்கள் வகுக்கப்பட்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னுடைய அரசியல் அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த விடயங்களை அவதானிக்கின்ற வகை மிக ஆழமாக அவதானிக்கின்ற போது ஒரு புலப்படுகின்ற விடயம், ராஜபக்சேக்களுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான மோதல் என்பது ஒரு நாடகமாகத்தான் என்னால் பார்க்க முடிகின்றது. ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க எல்லா கட்சிகளுக்கும் சயித் பிரேமதாசா உள்ளிட்ட தரப்பினருக்கு அழைப்பு விடுத்தார்.
அழைப்பு விட்ட போது எல்லோருமே சொன்ன விடயம், நீங்கள் ராஜபக்சேக்களுடைய தோள்களிலே இல்லை அவர்களுக்கு பின்னாலே நிற்கின்ற வரை நாங்கள் உங்களோடு வந்து சேர முடியாது. அதாவது மொட்டு கட்சியினுடைய வேட்பாளராக நீங்கள் இருக்கின்ற வரை நாங்கள் உங்களுக்கு ஆதரவை வழங்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருந்தார்கள். அது பசில் ராஜபக்ச மிக கடும் அதிருப்தியை நேரடியாக ரணில் விக்ரமசிங்கவோடு வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இப்போது யதார்த்த நிலை அவர்களுக்குள், அதாவது மஹிந்த, நான் இதிலே பசில் ராஜபக்சவனுடைய வகிபாகம் எவ்வளவு தூரம் என்று தெரியாது, ஆனால் மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசியல் அனுபவமும் அவருடைய அந்த ஒரு ஆழமான பார்வை நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்கவோடு ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஆகவே அவர்களுக்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தை, அவர்களுக்கு இடையான ரகசிய திட்டம் என்பது இதன் அடிப்படையில் இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு அனுமானமாக இருக்கின்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் ராஜபக்சேக்களுடைய ஒரு பாதுகாவலனாக, அவர்களுடைய பினாமியாகத்தான் அவர் இந்த அரசாங்கத்தை இந்த நிமிடம் வரை தொடர்ந்து வருகின்றார். அவர் ராஜபக்சேக்களுக்கு இருக்கின்ற ஒரு நிலைமை, இந்த அரசாங்கத்தை எப்படியாவது தொடர வேண்டும். ஆனால் தொடர்வதற்கான ஏது நிலை என்பது, மொட்டு கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு வேட்பாளர் வந்தால் வெற்றி பெறுவது சாத்தியமற்ற நிலை என்பது கள நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது. அது ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும், ஏனென்றால் நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வருவதை போன்று இவர்கள் மேலெழுந்த வாரியாக ஒரு பிரச்சார பாணியிலே நாடு மீண்டு விட்டது, ஒரு வங்குரோந்த நிலைமையிலிருந்து இலங்கை மீண்டு விட்டது என்பது கூறினாலும் மக்களுடைய மனங்களில் அந்த எண்ணம் இன்னும் பிரதிபலிக்கவில்லை. நாங்கள் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு விட்டோம், ரணில் விக்ரமசிங்கே எல்லாவற்றையும் மாற்றி விட்டார் என்ற எண்ணம் மக்களுடைய மனங்களிலே வரவில்லை. அந்த எண்ணம் மக்களுடைய மனங்களிலே தானாக வராத வரை இவர்களினால் வெற்றியை சுவீகரிக்க முடியாது. ஆகவே ரணில் விக்ரமசிங்க மீட்பராக இவர்கள் காட்டிக்கொண்டாலும் மக்களினால் அந்த அங்கீகாரம் அவர்களுக்கு வழங்கப்படாது என்பதை அவர்கள் நன்றாகவே புலனாய்வுத்துறை அறிக்கைகளின் ஊடாக அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இவர்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். இவர்களுக்குள் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க வெளியே சென்றால் அது நாடகம் என்று தெரிந்துவிடும். ஒரு மோதல் போக்கை போன்று இவர்கள் காட்டிக்கொண்டு இவர்கள் செயல்படுவதன் ஊடாக இப்போது ரணில் விக்ரமசிங்க ஒரு தியாகியாக இப்போது வெளியே தெரிகின்றார். அதாவது நாட்டை காப்பாற்றியவருக்கு ராஜபக்சேக்கள் கொடுத்த தண்டனையாகத்தான் இப்போது இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. ஆகவே அவரின் மீதான ஒரு அனுதாபத்தை இது கட்டி எழுப்பி இருக்கின்றது. இதைத்தான் ரணில் விக்ரமசிங்க எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தீர்களானால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவு கொடுக்கின்றது. நாளை இன்னும் காட்சிகள் மாறும். அவர் எதிர்பார்க்கின்றது இதுதான். ராஜபக்சேக்களுடைய நிழலிலே நின்றால் தனக்கு அந்த ராஜபக்சேக்களுடைய ஆதரவு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் மக்களுடைய மனங்களில் ராஜபக்சேக்கள் இருக்கின்றார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. அவர் ராஜபக்சேக்களுடைய பாராளுமன்ற பலத்தை வைத்துக் கொண்டு எதிர்கால அரசியலை நோக்கி அவர் துணிந்து முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை. ரணிலுடைய அனுபவம், அதான் 50 ஆண்டு, நான் சொன்னேன் கடந்த 50 ஆண்டு கால அனுபவத்தை கசக்கி புழிந்து அவர் இந்த ஜனாதிபதி தேர்தல் இலக்கை நோக்கி அவர் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அதிலே அவர் எடுத்த முடிவுதான் இது. இப்ப வெளியே வந்து நிற்கின்ற காரணத்தினால் அவருக்கான ஆதரவுகள் பல பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய பிரதிபலிப்புகள், அதனுடைய தொடர்ச்சிகள் அடுத்து வருகின்ற நாட்களில் மிக மேலும் வலுவடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆகவே இப்போதைய நிலைமையிலே அனுரகுமார திசாநாயக்காவை வெற்றி பெற்று விடக் கூடாது என்பதிலே இவர்கள் வியூகம் வகுத்திருக்கின்றனர். அனுரகுமார திசாநாயக்கா அடுத்த ஜனாதிபதியாக இலங்கையினுடைய 9வது அரசு தலைவராக தெரிவு செய்யப்படுவாராக இருந்தால், ராஜபக்சேக்கள், ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டவர்கள் சிறை செல்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் அரசியல் ரீதியாக பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். என்றால் சஜித் பிரேமதாசவை விட அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசியல் வளர்ச்சி என்பது, அவர் அரசு தலைவராக தெரிவு செய்யப்படுவதாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எதிர்கால அரசியல் என்கின்ற ஒரு விடயத்துக்காக ஒரு நசிஞ்சு கொடுக்கக்கூடிய வகையிலே, இல்லை வளைந்து கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக அவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனால் அவர்கள் ஒரு மாற்றத்துக்கான குறியீடாக தங்களை முன்னிலைப்படுத்தி வருபவர்கள் எந்த ஒரு விடயத்திலுமே தங்கள் மீது ஒரு கரைபடியாத ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு அவர்கள் முன்வரக்கூடிய ஒரு நிலைமைதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அவர்கள் வருவார்களாக இருந்தால் முதலிலே ஒரு சமகாலத்திலே, இப்போது 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி, அதற்கு முன்னர் கொரோனா, இல்லை நாங்கள் ஏற்கனவே கடந்த காலத்திலே பல விடயங்கள், இந்த ராஜபக்சேகளுடைய காலத்தில் நடந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பார்த்துக்கணும். சீனாவிலிருந்து உரக்கப்பல் வந்தது, கொழும்பு துறைமுகங்களிலே பல கப்பல்கள் பல மாத கணக்கிலே காத்திருக்க வைக்கப்பட்டதும், அதனூடாக ராஜபக்சே குடும்பத்தினுடைய மிக முக்கிய நெருக்கமானவர்கள் தரகு பணங்களை பெற்றுக்கொண்டதும், அதாவது கப்பல்கள் காத்திருக்க அதற்கான காத்திருப்பு கட்டணம் அந்த கப்பல் நிறுவனங்களிடம் அறவிடப்படுகின்ற போது, அப்படி அறவிடப்படுகின்ற காத்திருப்பு கட்டணத்திலே குறிக்கப்பட்ட விகிதாசாரம் இவர்கள் அரசியல் புரோக்கர்கள் மூலமாக இவர்களுக்கு கிடைத்த விடயங்கள் எல்லாம் அப்போது வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த தென்னிலங்கையிலே மிக ஆதாரபூர்வமாக இந்த விடயங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆகவே அந்த விடயங்கள் எல்லாம் ஜேவிபியினுடைய ஒரு ஆட்சி காலத்திலே மீள சட்ட ரீதியான அணுகுமுறைகளூடாக கொண்டு வரப்படுகின்ற போது இவர்கள் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். கொரோனா தடுப்பூசி விடயம் பார்த்திருந்தோம். கொரோனா தடுப்பூசி பங்களாதேஷ் சீனாவிடமிருந்து சினோபார்ம் தடுப்பூசி $15 ஒரு தடுப்பூசியை இலங்கை கொள்வனவு செய்தது.
அதே தடுப்பூசி பங்களாதேஷனுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்திலே $5 தான் தாங்கள் சினோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டதாக வெளிப்படுத்திய விடயம் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியது. ஆக ஒரு தடுப்பூசியிலே $10 கொள்ளையடித்திருக்கின்றார்கள் இலங்கையிலே. ஆக இதெல்லாம் இதெல்லாம் அண்மை காலத்து, அதாவது ராஜபக்சேக்களை நோக்கி போர்க்குற்றத்தை நிச்சயமாக எந்த ஒரு ஆட்சியாளர்களும் கொண்டு வரப்போவதில்லை. ஆனால் பொருளாதார ரீதியாக நாட்டை கொள்ளையடித்து நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள் இருந்த காலப்பகுதிகளிலே அதை இவர்கள் வைத்து அதிலிருந்து ஒரு லாபத்தை பெற்றுக் கொண்டவர்கள் என்று சொன்னால் அது சமகாலத்திலே பல்வேறு ஊழல் தொடர்பான ஆதாரபூர்வமான விடயங்கள் இருக்கின்றன. ஆக இவை அனைத்துமே ஜேவிபியினுடைய அன்றகுமர திசாநாயக்கா ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு இருக்கின்றார்கள். இப்போது அவர்களை நோக்கி, ஏனால் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் பல்லாயிரக்கணக்கான தாதியர்கள் அணிதிரண்டு ஜேவிபியினருடைய ஒரு மாநாடு நடைபெற்றது. அதை விட நான் நினைக்கிறேன் நேற்று காலி கம்பல் மைதானத்திலே ஒரு 2000க்கும் மேற்பட்ட 2000மோ 20,000 பேர் தெரியவில்லை முன்னாள் படை வீரர்கள், போலீசிலிருந்து இராணுவத்திலிருந்து விலகியவர்கள், முன்னாள் படை வீரர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அன்றகுமர திசாநாயக்கா தலைமையிலான மாநாட்டிலே பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். இவர்கள் ஏற்கனவே போலீசிலிருந்தும் இராணுவத்திலிருந்தும் நீதித்துறையிலிருந்தும் ஓய்வு பெற்றவர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த ஊழல்கள் தொடர்பான ஒரு ஆய்வுகளை செய்து அதை ஆவண வடிவத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் அதை கொண்டு இவர்கள் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றனர். ஆகவே இந்த ஊழல்கள் கொள்ளையடித்து மக்களுடைய பணங்களை கொள்ளையடித்து சுகமாக வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் அன்றகுமர திசாநாயக்காவுடைய வெற்றி முகம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாகவே இருக்கின்றது. ஆக இவர்கள் கூட்டு களவாணிகள் அனைவருமே ஒன்று சேர்ந்து வியூகம் வகுத்திருக்கின்றார்கள். எப்படியாவது அனுரவை வீழ்த்த வேண்டுமாக இருந்தால் இப்படியான ஒரு விடயத்தை இவர்கள் கையில் எடுக்க வேண்டும். அண்மையிலே உண்மையிலே நாங்கள் சுருக்கமாக ஒரு விடயத்தை கூற முடியும். அண்மையிலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நடைபெற்ற மக்களவை தேர்தலை நாங்கள் இந்த விடயத்தில் ஒப்பிட்டு பார்க்க முடியும். தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை முறைத்துக் கொண்டது. உண்மையிலே வெளியே பார்க்கின்ற போது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு தவறான அணுகுமுறையாக இருக்கும். இவர் விஷயம் தெரியாமல் பகைத்து கொண்ட காரணத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்தித்தது என்று. மறுவளமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அண்ணாமலையினுடைய முடிவு காரணமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்க வேண்டிய 2-3 நாடாளுமன்ற பதவி கூட கிடைக்காமல் போய்விட்டது என்று. ஆனால் இதிலே மிக தந்திரமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டது எடப்பாடி பழனிசாமி. என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு வலுவான ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கின்றது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பு நாடு முழுவதுமே குறிப்பாக தமிழ்நாட்டிலே வலுவடைந்து வருகின்றது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு தற்காலிக வெற்றிக்காக அணி சேர்வதன் ஊடாக 2026ஆம் ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அது அவர்களுடைய வெற்றியை பாதிக்கும் என்று அவர் கணக்கு போட்டார். என்றால் தமிழ்நாட்டிலே சிறுபான்மை சமூகங்களும் முஸ்லிம் சமூகங்களுடைய வாக்குகள் என்பது பிரதானமாக இருக்கின்றது. அவை பாரதிய ஜனதா கட்சியோடு தற்காலிகமாக ஒரு இணக்கப்பாட்டுக்காக அவர்களோடு சேர்ந்து போட்டியிட்டால் அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழக்க வேண்டி வரும். ஆகவே இப்போது தாங்கள் தோற்றாலும் பரவாயில்லை, அந்த தோல்வியினூடாக தாங்கள் தனித்து நின்றோம், தாங்கள் பாரதிய ஜனதா என்றால் அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து ஒரு 2-3 ஆசனங்களை இவர்கள் வென்றிருந்தால் இப்போது தொங்கு பாராளுமன்றம் வந்த போது மோடியினுடைய நெருக்கடிக்கு அடிபணிந்து அவர்களோடு சேர்ந்து ஒரு அடிமையாக இவர்களும் செயல்பட வேண்டிய நிலைமை வந்திருக்கும். பழனிசாமி மிக தீர்க்க தரிசனமாக அவர் உணர்ந்து கொண்டார். அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு தமிழ்நாட்டிலே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய இருப்பை ஒரு காத்திரமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த இலக்கு நோக்கி அவர் சிந்தித்தார். வெளிப்படையாக பார்க்கின்ற போது ஒரு முட்டாள்தனமாக முடிவாக தெரிந்தது, உள்ளார்ந்து பார்க்கின்ற போது அதுதான் புத்திசாலித்தனமாக முடிவாக தெரிந்தது. அதே போன்ற ஒரு அணுகுமுறை தான் இப்போது இந்த ரணில் ராஜபக்சேக்களுடைய மோதல் என்பது வெளிப்படையாக பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு பரபரப்பாக இருக்கின்றது. ஆனால் உள்ளே பார்க்கின்ற போது அவர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு ரணிலை ஒரு சர்வ வல்லமை பொருந்தியவராக மாற்றுவதற்கு ராஜபக்சேக்கள் இவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அந்த அனுதாபமே மற்ற எல்லோருமே ரணிலை நோக்கி ஈர்க்கும். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுதினம் இன்னும் காட்சிகள் மாறும். ரணில் ஒரு சர்வ வல்லமை பொருந்தியவராக மக்கள் மன்றத்திலே காட்டப்படுவார். எல்லா கட்சிகளுமே ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. அந்த பாட்ஷா படத்திலே ரஜினிகாந்த் அந்த இருக்கின்ற போது அவருடைய கையப்பிடித்து எல்லோருமே முத்தம் கொடுத்ததை போன்று எல்லோருமே போய் இது தானாக சேர்ந்த கூட்டம் என்று ரணில் விக்ரமசிங்க தம்பட்டம் அடித்து ஒரு இமேஜ் ஒன்றை இவர்கள் கிரியேட் பண்ணுவார். அதாவது ஒரு அரசியல் ரீதியாக ரணில் விக்ரமசிங்க ஒரு வல்லமை பொருந்தியவராக இருக்கிறார். இது IMF சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட இவருக்கு தாங்கி நிற்கின்ற மேற்குலக நாடுகளுக்கும் இந்த செய்தி தேவைப்படுகின்ற என்றால் ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றி வாய்ப்பு எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கின்றதோ அதை நோக்கித்தான் அவர்களுக்கு இன்னும் இந்த தேர்தல் வருகின்ற வரை இந்த அரசாங்கத்தோடு உறுதியாக பயணிப்பதற்கும் பின் நிற்பதற்குமான வலுவான காரணங்களாக இப்படியாக பல வியூகங்கள் அனைத்துமே திட்டமிட்ட வகையில் தான் ரணில் விக்ரமசிங்க என்கின்ற ஒற்றை நபருடைய அந்த சொல்லுவார்கள் JRக்கு பிறகு ஒரு தந்திரத்தனமாக ஒரு நரித்தனமாக அரசியலிலே
இந்த விடயங்களை வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஜேஆர்னுடைய அந்த நரித்தந்திரத்தினுடைய வாரிசாக தற்போதைய ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் என்று பல அரசியல் அவதானிகள் கூறுவதை அவர் மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் தான் அவருடைய ஒரு தந்திரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் ராஜபக்சே ரணில் இடையிலான இந்த மோதல். இது மோதல் அல்ல, திரைமறைவில் இருக்கின்ற கூடலுடைய வெளிப்பாடு என்பதை நிச்சயமாக நாங்கள் உறுதியாக கூற முடியும். மரபணு விளையாடுகிறது என்பதை நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ராமேந்திரன். நாங்கள் இப்பொழுது பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். பிரதான செய்திகளுக்கு பின்னர் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக என்ன நிலைப்பாடு என்பதை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வரலாம் என்று நம்புகின்றேன். எனவே உங்களுக்கு இப்பொழுது தற்காலிகமாக விடை தந்து மீண்டும் பிரதான செய்திகளை தொடர்ந்து இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.